வணக்கங்க. என்னோட ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும்போங்க. இது தமிழில் சொன்னால் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம்னு சொல்லுவாங்கங்க. இது எங்கெங்கே அதிகமாக இருக்குதுன்னு கேட்பீங்கங்க. எங்கெங்கே அதிகமாக இருக்கு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்தீங்கன்னா கடல் மீனில் அதிகமாக இருக்குங்க. கடல் பாசியில் அதிகமாக இருக்குங்க. அதனால்தாங்க எனக்கு ஒரு பெரிய வியாபாரமாக போயிட்டுருக்கு கடல் பாசி. கடல் பாசிக்கு அவ்வளோ ஒரு வரவேற்புங்க இந்தியாவில். சரிங்களாங்க. இதனால் என்ன நடக்குதுங்க, உடம்பு எடை குறையுங்க. எடை குறையுன்னா அப்படி குறையாதுங்க, பசி குறையுங்க. பசி குறைஞ்சா எடை குறையுங்க. இதுதாங்க முழுமையான விஷயம். இந்த மீன் எண்ணெய் மாத்திரை சாப்பிட்லாமா, மீன் சாப்பிட்லாமான்னு கேட்பீங்க. மீன் கூட சாப்பிட்லாங்க. மீன் என்ன மீன், எனக்கு தெரிஞ்ச மீன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காணாங்கெளுத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்லாம். கொஞ்சம் கொழுப்பு வகை மீன்கள் காணாங்கெளுத்தி மீன் சாப்பிட்லாங்க. நெத்திலி மீன் சாப்பிட்லாங்க. மத்தி மீன் சாப்பிட்லாங்க. சரிங்களாங்க. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கங்க. கட்டாயமாக உங்கள் உடம்புல சேஞ்சு தெரியுங்க. மெயினாக வீட்டில் இருக்க லேடிஸ் இதை முயற்சி பண்ணி பாருங்கங்க.